ஓகே. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, பிளேஸ்மெண்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படிலாம் ரவுண்ட் நடக்கும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதுக்கு என்னென்ன சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லப் போறேன். அண்ட் ஃபைனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றேன். ஸோ அதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் மாறும். ஸோ நீங்க அத எத எடுத்துக்கணும் அப்படின்றது நீங்க பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே. இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ எடுத்த உடனே வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டமும், ஒரு டென்ஷனும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் நீங்க அவ்வளோ பெருசா வந்து எடுக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ சில் பண்ணுங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அ உங்களோட எஃபோர்ட்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ எஃபோர்ட்ஸ் போட்டு அங்க போயிட்டு கோ வித் த ஃப்ளோ. ஓகே. என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத பத்தி நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் அது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, அத உங்களால செய்ய முடியாம போகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வேணும். ஸோ அந்த மைண்ட் செட் நீங்க வந்து மோட்டிவேட்டடா அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, ஸோ ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ ஒரு ஓவர்வியூ குடுத்துட்டேன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர்ஸ், பிளேஸ்மென்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? அண்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் பர்சனலா என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றது. ஸோ இதுல முழுக்க முழுக்க நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அண்ட் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு பிளேஸ்மெண்ட் செல் மூலியமா சொன்னது என்ன? அண்ட் ரெஸ்யூம் அண்ட் ஏடிஎஸ் ஸ்கோர் இது வந்து ஒரு பிரைமரி ஃபேக்டர். இது நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஸோ அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரு த்ரெஷோல்ட் ஸ்கோர் வச்சு தான் உங்க எல்லாத்தையும் வந்து உள்ள அதாவது ஒரு கம்பெனில உங்கள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்காகவே இருக்கட்டுமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு த்ரெஷோல்ட் ஸ்கோர் வச்சு தான் உங்க ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஸோ அதே மாரி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு நம்ம காலேஜ்ல. நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பத்தி சொல்லப் போறேன். ஸோ ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, ஸோ முதல்ல வந்து உங்க எல்லாருக்கும் ஜென்ரலா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. மெயில் மூலியமா தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். பிரைமரியா. அண்ட் அடுத்தது என்னன்னா டெலிகிராம்ல வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம்ல ஆக்டிவா இருங்க எப்பயுமே. அண்ட் அடுத்தது 3வது விஷயமா என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும். ஓகேவா? அடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது வந்து மாறும். ஒரு சில கம்பெனி வந்து உங்களுடைய சிஜிபிஏ வச்சு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எடுப்பாங்க. அதே மாதிரி பிஜிபிஏ வச்சு எடுப்பாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு வந்து சிஜிபிஏவும் அண்ட் எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்படின்றது இல்லைனா தான் மோஸ்ட் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜோகோ இந்த மாதிரி ஒரு சில ரேர் கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிஜிபிஏ 7 அண்ட் அபோவ் இருந்தால் போதும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால உங்களோட சிஜிபிஏ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப இது கொடுக்கணும்னு எப்படி சொல்றேன்னா, ஒரு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும்னா, அதாவது டாப் கம்பெனிஸ்ல அவங்க ப்ரிஃபர் பண்றதாக இருக்கட்டுமே, அவங்க வச்சிருக்கக்கூடிய த்ரெஷோல்ட் அப்படின்றது வந்து 8 இருக்கும். பட் நீங்க எல்லா கம்பெனியும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 8.5 அண்ட் அபோவ் சிஜிபிஏ இருந்தா போதும். அண்ட் அடுத்தது என்னன்னா கம்பெனி டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு எடுமேட்ல வந்து ஜென்ரலா கம்பெனியோட பேசிக் டீடைல்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் அடிஷ்னலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பேக்கேஜ் டீடைல்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. எல்பிஏ என்ன அப்படின்ட்டு. ஸோ சிடிசியும் எல்பிஏவும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ நீங்க வந்து அந்த கம்பெனியை வந்து நான் அட்டன் பண்ண போறேன், எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு அப்படி இருந்தா நீங்க வந்து அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கலாம் எடுமேட்ல. ஸோ ஒவ்வொரு காலேஜ்க்கும் இந்த மாதிரி உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்குன்ட்டு ஒரு தனி சைட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் எடுமேட் வந்து நம்மளோட டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய டேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றது வந்து பிளேஸ்மெண்ட்க்கு முன்னாடி ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களுடைய 10th 12th மார்க்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 600 மார்க்ஸ்க்கு வந்து எழுதியிருப்பான். எப்போனா 12th எழுதியிருப்பான். ஸோ ஆனால் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து 500 மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஆவரேஜ் வந்து எல்லாருக்குமே எடுக்கிற மாதிரி பை 6 டிவைடட் பை 6லேயே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜ் மாறும். ஸோ ஏன்னா ஒரு பையன் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணான்.
ஸோ அதனால நீங்க உங்களுடைய பெர்சன்டேஜ் அதனால இடிக்கும். ஸோ அதனால ஒரு ஒரு பையனுக்கு HCL கம்பெனி அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா. ஸோ ப்ராப்பரா இருந்தால் தான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா எடுமேட்ல, அண்ட் வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறது தான் நல்லது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் பேஸ்ட் ஆன் ரோல், ஓகேவா. இது என்ன விஷயம்னா, எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒரே ரெஸ்யூம் அண்ட் ஒரே ஸ்கில்ஸ் அப்படின்றத போட்டுக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரெஸ்யூம் வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, கம்பெனி என்ன ஸ்கில்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ்ல வைக்கிறாங்களோ அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஸ்கில்ஸ் இதெல்லாம் தெரியும் அப்படின்றது வந்து ஹைலைட்டட் அந்த கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருந்தா போதும், ஓகே. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்களா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அந்த கம்பெனி ரெக்வயர் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இல்லாத பட்சத்துல தான் நீங்க வந்து நீங்க ப்ரொஃபஷனலா பண்ண அந்த ஸ்கில்ஸ் ஆக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கட்டும், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஆக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதை நான் பின்னாடி லேட்டர் ஒரு ஸ்லைட் இருக்கு அதில் சொல்றேன். அண்ட் எட்டிக்யூட்ஸ், முதல்ல வந்து டிசிப்ளின், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிசிப்ளின் அப்படின்றது வேணும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் உங்க எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்டிடியூட் இனிஷியலாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து கோடிங் ரவுண்ட் இருக்கும், அடுத்தது டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், அடுத்தது ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ கம்பெனிஸ் பொறுத்து மாறும் ரவுண்ட்ஸ் வந்து. ஸோ சில சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஸோ இதுலேயே வந்து நடுவில் குரூப் டிஸ்கஷன் ஜிடின்றது வைப்பாங்க, ஓகேவா. ஸோ ஜிடியிலேருந்து டைரக்ட் ஜென்ரல் ஹெச்ஆர் வச்சு எடுக்கிற கம்பெனிஸ் இருக்கு. ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டர் தான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்டிடியூட் அப்படின்றது இருக்கும், அடுத்தது வந்து கோடிங் ரவுண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் அலோகேட்டட், எவ்வளோ டைம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஹோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தே ஹேட் கிவன். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, ஒரு கொஷனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் இப்படி தான் வந்து இந்த இந்த டைம் தான் நான் எப்பயுமே வந்து ஒரு கொஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக எனக்கு எந்த கொஷின்ஸ் வந்திருந்தாலும் நான் இந்த இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 40 மினிட்ஸ் டோட்டல் டைம் எனக்கு அலோகேட்டட், பட் எனக்கு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஈச் கொஷினுக்கு 2 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இப்போ ஒரு கொஷின் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இது முன்னாடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாதிரிலாம் அதே கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. எப்படின்னா அந்த டாபிக்ஸ்ல ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பட் உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், இதில் என்ன சொல்றது, இதில் நான் வந்து 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் தாராளமாக 10 செகண்ட் 20 செகண்ட்ல வந்து முடிச்சுட்டு அடுத்தது அந்த டைம் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ ஸோ இந்த சேவான டைம், ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு 1 minute 40 செகண்ட் இருக்குது, இதை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான் இருக்கணும். அண்ட் ஆப்டிடியூட்ல நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் வந்து அந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண கம்பெனிஸ் வரைக்குமே எந்த ஒரு கம்பெனிஸ்லையும் ஆப்டிடியூட்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதெல்லாம் எதுவும் வச்சது இல்லை. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஸோ ஆப்டிடியூட்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் அந்த டைம்குள்ளே உங்களால் அந்த ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நெகட்டிவ் மார்க்கிங்னா ஜஸ்ட் லீவ் இட், ஓகேவா. ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்கிங் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இங்கே வந்து கெஸ் ஒர்க்கோ இல்லை வந்து ஒரு லக்கோ இங்கே வந்து ஃபேவர் பண்ணும் அப்படின்ட்டு நினச்சி போகக்கூடாது, ஓகேவா. ஸோ எவ்ரி திங் ஆன் யுவர் ஓன் எஃபர்ட். அண்ட் அடுத்தது வந்து கோடிங், ஓகே. ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணேன்னா, ஸ்கில் ட்ராக்கும் அண்ட் லீட் கோடும் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்கில் ட்ராக் வந்து எப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பாதியிலேருந்து போட ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கில் ட்ராக் அந்தளவுக்கு பெருசாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னா, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு ஜென்ரல் என்ன சொல்கிறது, உனக்கு அந்த கன்சிஸ்டன்சியாக நீ அதை யூஸ் பண்ணுறப்போ உனக்கு அந்த சின்டாக்ஸ் அதெல்லாம் வந்து உனக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அதை தவிர்த்து அந்த லீட் கோட் அதில் நீங்கள் வந்து டெய்லி சேலஞ்ச் வந்து போடுறப்ப தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கும் அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் உங்களுக்கு பில்ட் ஆகும்.
ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து இந்த ப்ராப்ளம் நான் வந்து ஹேஷிங்ல வந்து அப்ரோச் பண்றதா, இல்ல வந்து நான் டைனமிக் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றதா, இல்ல பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்ல யூஸ் பண்றதா, அந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்ஸே வந்து எப்படி மெமரைசேஷன் பண்றது. ஸோ டைம் லிமிட். பட் இங்க வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் பேசுறப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல வந்து உனக்கு பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் தான். பட் ஆனா இது வந்து எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கேட்பாங்கன்னா, ஒரு உங்ககிட்ட இந்த ஹை பேக் அண்ட் அந்த மாதிரி பேக் அண்ட் சம்பந்தப்பட்டமான ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கம்பெனிஸ். இப்போ ஜோகோ, அதே மாதிரி எங்களுக்கு மல்டி கோரர்லாம் வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இது வந்து கொஷின்ஸாவே வைப்பாங்க. ஸோ பட் ஜென்ரலாக வந்து உன்கிட்ட பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அந்த மாதிரி எடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போனால் உங்களுக்கு பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் தான் போவாங்க. அதை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறப்போ பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. லிங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க கொஷின்ஸா. பட் ஆனால் ப்ராப்ளம் சால்விங்ல பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மின்ஹிப் அந்த மின்ஹிப் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பைத்தான்ல இன்பில்டாவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மாடியூல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அண்ட் வேற என்ன சொல்றேன்னா, பேசிக்கா ஒரு கோடிங் ரவுண்ட் நீங்க அட்டன் பண்றப்போ லாஜிக்கலா திங்க் பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் இருக்குமே தவிர நீங்க வந்து என்ன சொல்றது, வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அளவுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன சொல்றது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை ஒதுக்கிடலாமான்லாம் கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க கோடிங் ரவுண்டை தாண்டிட்டாலும் உனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது வந்து ஃபைனல் ரவுண்ட்ல வரும். ஓகேவா? கேள்வியா எடுத்து வைப்பாங்க, உங்க பேப்பர்ல ரைட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பா பார்த்தே தான் ஆகணும். அண்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் கேட்பாங்க. அது அது என்னன்னு பார்த்துக்கோங்க. பர்சனலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, கோடிங் ரவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டமான மிஷின் லேர்னிங்காக இருக்கலாம், டீப் லேர்னிங்காக இருக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லா கம்பெனிஸும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் டார்கெட் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்க ஒரு செலக்டட் செட் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது வச்சிருப்பாங்களா அப்படின்றது வந்து எந்த ஒரு 2 பிரைமரி சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றது அதை பொறுத்து தான் அமையும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்க ஆப்டிடியூட் கோடிங் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அண்ட் ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட்லயும் வந்து அந்த கொஷின்ஸ் கேட்கறது கேட்காதது எல்லாம் ஹெச்ஆர் பொறுத்து அமையும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட்லயும் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தியரட்டிக்கலாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதில் கேட்பாங்க. அதை தாண்டி வந்து ஒரு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்பாங்க. அண்ட் உங்களுடைய டிசிப்ளின் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்டிடியூடுக்கு என்னென்ன வெப்சைட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு, ஸோ இந்தியா பிக்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இந்தியா பிக்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்பையும், ஸோ எஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் இருக்குமோ அது 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 ஒவ்வொரு மெத்தட்க்குமே வந்து இந்தியா பிக்ஸில் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்தியா பிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரெப் இன்ஸ்டா வந்து இந்தியா பிக்ஸ் வந்து இந்தியா பிக்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆயிடும். ப்ரெப் இன்ஸ்டா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ரெப் இன்ஸ்டா வந்து அது பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா எப்படின்னா, நீ நார்மலா வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் சாரி அதாவது ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து நீ அட்டன் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ ஒரு அதே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு நீ வந்து அட்டன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ரியல் டைமா கொடுக்கும். இப்போ நீங்களாவே டைம் ஷெடியூல் பண்ணிக்கலாம், இந்த டைம்குள்ள அப்படின்ட்டு. 30 மினிட்ஸ்க்குள்ள நான் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ்ல நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜென்ரலா என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்தியா பிக்ஸ் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு அப்படின்ற சேனல் பாருங்க. அண்ட் கெரியர் ரைட் சேனல் பாருங்க. ஸோ இந்த 2 சேனல்ல நல்லா கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அண்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஓகேவா? ஸோ இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டு விட கெரியர் ரைட்ல இனிஷியலா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அண்ட் லேட்டர் அவன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இது என்னன்னு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். என்னன்னா நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ல இது வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தனியாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்க. ஸோ இப்போ கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ்னு 2 சைட் இருக்கு. 2 சைட்லயும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கம்மிங் வீக் உங்களுக்கு ஜோகோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஆர் த கொஷின்ஸ் ஆஸ்க்டு பை ஜோகோ இன் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க வந்து ஸோ ரேண்டமா வந்து கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ் 2 சைட்லயும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸ்பிளைன் ஆஃப் யுவர் ஓன். நீங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடென்ஸா தெளிவா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியுதா அப்படின்ட்டு நீங்க உங்களையே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்க. அண்ட் அதை நீங்க எந்த ஒரு சைட்லயும் தேடாதீங்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ உங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ பரவாயில்ல, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மோட்டிவேட் பண்றப்ப தான் உங்களுக்கு அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப எடுத்து பார்க்க தோணும். ஸோ அப்படி எடுத்து பார்க்குறப்போ ஸோ அதே மாதிரி ஓகே ஒரு கொஷின் சொல்லி பார்த்தாச்சா, அடுத்தது நீங்க வந்து இதே ஜிபிடிலயோ இல்லை வந்து கூகுள்லயோ நீங்க வந்து அது கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து உங்களை நீங்களே மேனிப்புலேட்டோ எவலுவேட்டோ பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை ஸ்டே மோட்டிவேட்டட். ஸோ ஒரு மோட்டிவேட்டட் மைண்ட் செட் அப்படின்றதான் தேவை பிளேஸ்மெண்ட் அப்போ. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து டுட்டோரியல்ஸ் பாயிண்ட். இதெல்லாம் வந்து வெப்சைட் நான் ஐ வில் சஜஸ்ட். அண்ட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் கரியர் ரைட், ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து கோடிங். கோடிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் ஸ்கில் ரேக்கு, நீங்கள் வந்து லீட் கோட் பார்க்கலாம், ஹேக்கர் ரேங்க், கிக்ஸ் ஃபார் கிக்ஸ். ஸோ இப்போ கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லேயே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 75 days சம்திங் ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பண்ணுறது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்பயுமே வந்து லீட் கோட் டெய்லியும் போடுங்க. ஸோ அதுதான் வந்து கை கொடுக்கும். இப்போ இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாப் போனாலும் சரி, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அந்த லாஜிக்கல் திங்கிங்காக தான் பண்ணுறோமே தவிர இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் ஏன் வந்து இதை நம்மளை கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக்கல் திங்கிங் உனக்கு நல்லா பில்ட் ஆக நீ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறப்போ அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் அந்த கேப்பபிலிட்டி வரும் உனக்கு. ஸோ அதுக்காக தான் உன்னை வந்து இந்த மாதிரி கோடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், கோட் செஃப், இதெல்லாம் கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ப்ரைமரியாக சஜஸ்ட் பண்ணுறதுன்னா ஸ்கில் ரேக், லீட் கோட், இது ரெண்டும் டெய்லியும் வந்து போட்டுகிட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் அடுத்தது வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல டைமும் முக்கியம். உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீ என்ன பண்ணணும்னா நீ காலேஜில் ஒவ்வொரு செமஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கப்பையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து படிச்சிருப்ப. ஓகேவா? படிச்சதை நோட்ஸ் எடுத்து வச்சிருப்ப. அந்த நோட்ஸ்லாம் இப்போ இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகேவா? பட் ஆனால் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அண்ட் ஃபர்தராக இதுக்கப்புறமும் சேனல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ நீ அந்த சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு டைம் கன்சியூமிங் மாறிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்களேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் உங்கள் சிலபஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை தான் பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன்றதை சொல்கிறேன். அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து என்னால் சொல்ல முடியுதா அப்படின்ட்டு எனக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறப்போ நான் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணேன். ஸோ பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதில் நான் பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதில் வீடியோவை பார்த்துட்டு தென் நான் அகைன் சொல்லி பார்த்தேன். ஸோ சொல்லி பார்க்குறப்போ ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் எனக்கு நானே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் இந்த மைண்ட் செட்டோடையும் நீங்கள் போகணும். ஓகேவா? ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் அட்டன் பண்ணுறப்போ. ஸோ ஜென்னிஸ் லெக்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாம் ஜெனி அக்கான்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்தது வந்து இன்டர்வியூ பிட் அப்படின்ற சேனல். அண்ட் ஸோ இன்டர்வியூ பிட் சைட், ஓகே, சேனல். அண்ட் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், ஜாவா பாயிண்ட் அண்ட் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் யூடியூப் சேனல்ஸ். ஓகேவா? ப்ரோ கோட் அப்படின்றது வந்து ஜாவா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து 4 hours வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களத பாருங்க. அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா கோட் ஐஓ தமிழ் அப்படின்ற சேனல் பாருங்க. அண்ட் டெலிஸ்கோலேயே உங்களுக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் பெரிய லென்த்தி பிளேலிஸ்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக ஒரு 19 வீடியோஸில் வந்து கோட் ஐஓ தமிழில் வந்து உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பாருங்க.
அண்ட் நேஷா அகாடமி, இது எதுக்குன்னா தியரட்டிக்கலாக பார்க்கறதுக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து தியரட்டிக்கலாக பார்க்கறதுக்கு. ஸோ ஜெனிஸ் லெக்சர் எதுக்குன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வீடியோ. என்ன சொல்கிறது, இப்போ B3 B+3 அந்த அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதெல்லாம் இந்த இடத்துல கேட்க மாட்டாங்க. பட் எனிஹவ் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அப்போது வந்து நான் டைம் எடுத்தாச்சும் பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெனிஸ் லெக்சர் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. அண்ட் சுதாகர் அச்சலா, இவர் வந்து ஒரு தெலுங்கு. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா கிளாஸாக நடத்திருப்பாரு. ஓகேவா. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் நான் வந்து ஜெயபிரீத்தி அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அது வந்து இதுவும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் எது எடுத்துட்டாலுமே நீ நேஷா அகாடமியே பார்க்கலாம். ஓகேவா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணும்னா. பட் அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் வந்து ரொம்ப கிளியராக பெருசாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு புரியணும் அப்படின்னா நீ வந்து தியரட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்க்கணும்னா சுதாகர் அச்சலாவும் ஜெயபிரீத்தியும் பார்க்கலாம். சுதாகர் அச்சலா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு பார்க்கலாம், ஜெயபிரீத்தி அப்படின்ற சேனல் வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பார்க்கலாம். அண்ட் எஜுகேஷன் ஃபார் யூ சேனல் வந்து இது எதுக்குன்னா, இது காலேஜில் நீங்கள் வந்து படிக்கிறப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தா மைண்டில் கொஞ்சம் நிற்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ டைம் இல்லைன்னா எனக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேஷா அகாடமி, இந்த எஜுகேஷன் ஃபார் யூ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் நல்லா அந்த கான்செப்ட் எல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஜெனிஸ் லெக்சர், சுதாகர் அச்சலா, ஜெயபிரீத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். கோட் வித் மாஷ் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலராக இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு டுட்டோரியலுக்கு பேசிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் வித் மாஷ் பார்த்தீங்கன்னா அவன் எல்லா பேசிக் கான்செப்டையும் கிளியராக இப்படி தான் நீங்கள் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை விட பெஸ்ட்டாக ஒரு பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூடியூப்ல யாருமே இல்லை. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போறேன்னா பேசிக்ஸ் வந்து கோட் வித் மாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு. அண்ட் அப்துல் பாரி, இவர் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்பேர்ட் டு ஜெனிஸ் லெக்சர், அப்துல் பாரி பெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ்க்கு பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஹச்ஆர் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னல, கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சைட்டாக வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நான் வந்து இந்த 2 சைட் வந்து ப்ரிஃபர் பண்ணேன், கிளாஸ் டோரும் ஆம்பிஷன் பாக்ஸும். இதில் வந்து அவங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த குவாரா அந்த மாதிரி ஒரு சில சைட்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நான் போய் கேட்குறப்போ இது ஆல்ரெடி ஒருத்தன் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் போட்டு வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி இந்த கிளாஸ் டோர், ஆம்பிஷன் பாக்ஸ் இந்த 2 சைட்லையும் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் நான் அப்ளை பண்ணுறப்போ எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஜாவாவில் வந்து ஜோகோ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு 100 ஒரு என்ன சொல்கிறது ஒரு 100 ஷீட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஷீட்லேயும் வந்து ஒரு 20 ஆர் 10 குவிஸ் என்னது சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. அது பெருசாக பக்கமாக போகும். ஸோ அது உங்களால் டைம் இருந்துச்சுன்னா அது இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நல்லா கிளியராக புரியும். அண்ட் கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸ் எதுக்குன்னா, அதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்ற அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரிப்பேர் ஆஃப் யுவர் ஓன். அண்ட் அந்த கொஷின் மட்டுமே பார்க்காதீங்க, அந்த கொஷின் எந்த டாபிக்ஸில் வருது, அந்த டாபிக்ஸில் நம்ம கிளியராக இருக்கோமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கொஷினே தான் கேட்பாங்க அப்படின்றதுக்கும் அவசியம் கிடையாது.